நடிகை ஹன்சிகா மோத்வானி தனது கணவரை பிரிந்து நீதிமன்றம் மூலம் முறைப்படி விவாகரத்து பெற்றுள்ளார். காதல் திருமணம் 3 ஆண்டுகளில் முடிவுக்கு வந்தது ஏன், நடந்தது என்ன? தென்னிந்திய சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகையாக உலா வந்த ஹன்சிகா தொழிலதிபர் சோஹேல் கதுரியாவை காதலித்து கரம் பிடித்தார். திருமணமான சில மாதங்களிலேயே சின்ன குடும்ப சண்டை எல்லாம் பஞ்சாயத்து பேசி தீர்க்கும் அளவிற்கு ஊதி பெரிதாகப்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட விரிசல் நிரந்தரமாக இருவரும் பிரிந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையைச் சேர்ந்த ஹன்சிகா மோத்வானி சிறு வயது முதலே மாடலிங் உலகில் ஈர்ப்பு கொண்டிருந்தார். மாடலிங் மூலம் கிடைத்த பிரபலத்தை பயன்படுத்தி தனது 15வது வயதில் வெள்ளித்திரையில் தடம் பதித்தார். தெலுங்கில் 2007ஆம் ஆண்டு அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியான தேசமுதுரு படத்தின் மூலம் அறிமுகமானார். பின்னர் தமிழில் தனுஷின் மாப்பிள்ளை படம் மூலம் ஹாலிவுட்டிற்குள் நுழைந்தார். தொடர்ந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி, எங்கேயும் காதல், வேலாயுதம் உள்ளிட்ட படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வந்தார். தமிழ், தெலுங்கு மட்டுமின்றி மலையாளம், கன்னட படங்களிலும் நடித்து தென்னிந்திய சினிமாவில் வெற்றி கொடி நாட்டினார். பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த போதே தொழிலதிபர் சோஹேல் கதுரியாவை காதலித்து வந்தார். பின்னர் இவர்களின் திருமணம் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் விமர்சையாக நடைபெற்றது. காதலர்களாக இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அன்பை பரிமாறிக்கொண்டவர்கள். கணவன் மனைவியானதும் சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஈகோ பார்க்க தொடங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் சிறு சண்டையை கூட ஊதி பெரிதாக்கி குடும்பத்தையே 2ஆக்கி உள்ளனர். இதனால் திருமணமான சில மாதங்களிலேயே தம்பதியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இருவருக்குமான விரிசல் அதிகரித்து கொண்டே சென்றுள்ளது. இதை அறிந்த இரு குடும்பத்தினரும் தம்பதியிடையே சமரச பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளனர். இருவரும் இறங்கி வராததால் மனக்கசப்பு அதிகரித்துள்ளது. ஒரு கட்டத்தில் சேர்ந்து வாழவே முடியாது என்ற நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை முதல் தனித்தனியாக வசித்து வந்துள்ளனர். இதையடுத்து நடிகை ஹன்சிகா தனது கணவரை விவாகரத்து பெற்றதாக செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. அதற்கு நடிகை பதில் ஏதும் கூறாமல் மௌனம் காத்து வந்தார். இதனிடையே மும்பையில் உள்ள பாந்திரா குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி ஹன்சிகா மனு தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பான வழக்கில் இருவரும் சுமூகமாக பேசி பரஸ்பரம் பிரிந்து செல்ல ஒப்புதல் தெரிவித்தனர். அதேவேளையில் ஹன்சிகா தனக்கு ஜீவனாம்சம் எதுவும் வேண்டாம் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இருவரும் பரஸ்பரம் பிரிந்து செல்ல ஒப்புக்கொண்டதால் நீதிமன்றம் விவாகரத்து வழங்கியுள்ளது. இதன் மூலம் நடிகை ஹன்சிகா மற்றும் சோஹேல் கதுரியாவின் காதல் திருமணம் 3 ஆண்டுகளிலேயே முடிவுக்கு வந்துள்ளது. இந்த சம்பவம் சினிமா வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது.